राधे कृष्णा जय भोलो राधा रानी की जय जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय भोलो गोवर्धन गिरिराज की जय जय बोलो यमुना मैया की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो स्वामी हरिदास जी महाराज की जय जय भोलो बांके बिहार लाल की जय बांके बिहारी பேசும் தெய்வம் அப்படின்னு அழகா பார்த்தோம். எவ்வளவு அழகாக பாங்கே பிஹாரி கோர்ட்டில் வந்து சாட்சி சொன்னான் அப்படின்னு பார்த்தோம். இவனும் ஒரு சாட்சி கோபாலன். இந்த பாக்கிய பிஹாரி கோவில் வாசல்ல நிறைய ஸ்வீட்ஸ் விற்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். லெட்ஸ் டாக் அபவுட் ஸ்வீட்ஸ். கண்ணில் ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்ஸ், ரொம்பவே பிடிக்கும். அதுவும் மில்க் ஸ்வீட்ஸ், பால் இனிப்புகள். இன்னைக்கு பார்க்கலாம் இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா, கரட்டு பால், இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் கண்ணனுக்கு. குஜராத்திஸ் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவா, பெங்காலிஸ், அப்புறமா ஒடியா, எல்லாரும் அவரோட ரசிச்சு ஸ்வீட் சாப்பிடுவா. இந்த பாக்கி பிஹாரிக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் சொன்னேன் இல்லையா, அதில் பட்ட ஒரு சம்பவம் பாப்போமா? இந்த பாக்கிய பிஹாரி கோவில் எப்ப கட்டினது அப்படின்னு கேட்டுங்க. 1862. ஒரு 363 வருஷங்கள். 463, 850ன்னா 150, 200, ஆமா 862 அன்னைதான் கட்டி. அந்த வருஷமா கட்டிருக்காங்க. முன்னாடி அவன் அப்படி நிதிவனத்தில் இருந்தான். நம்ம ஹரிதாஸ் சுவாமிக்கு பல சிஷ்யர்கள் உண்டு. அந்த இதுல ஒரு சில சிஷ்யர்கள் இந்த கோவிலை கட்டினார்கள். இந்த கோஸ்வாமின்னு சொல்லுவார். இந்த கோவில்ல விசேஷமா திரை போட்டு எடுப்பார்கள் சொன்ன. நிறைய பேர் அவாவா ஸ்வீட்ஸ் எல்லாம் அழகா பகவானுக்கு தாங்களே நிவேதனம் பண்ணுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பாபா, பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாது பாபா, அவர் பாட்டுக்கு எப்பொழுதும் நான் வந்து இருப்பார், அவர் பாட்டுக்கு இருப்பார். ஒரு நாள் அவர் பாங்கே பிஹாரி கோவிலுக்கு வந்தார். 1862 தான் கோவில் கட்டியிருக்காங்க. இப்ப நாம சொல்ற சம்பவங்கள் எல்லாமே, இப்ப நேற்று சொன்ன கோர்ட்டு சம்பவமா இருக்கட்டும், இல்லாட்டி இப்ப சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நடந்ததுதான். ஓகேவா? ஸோ இந்த பாபா பாங்கே பிஹாரி கோவிலுக்கு வந்தார். வந்தவர் என்னுடைய டாக்கூர்ஜி சாப்பிட்டானா யாராவது பார்த்தேளா அப்படின்னு கத்துறார். நல்ல கூட்டம். ஆளாளுக்கு எப்படி பார்க்கிறா.
ஏதோ பைத்தியம் நினைச்சுக்கிறான். அவர்கிட்ட யாராவது பார்த்தேளா, என் டாக்கூர்ஜி சாப்பிட்றத பார்த்தேளா அப்படின்னு கேட்டார். யாரும் சொல்ல யாரோட சொன்னார், ஏ சாது பாபா, டாக்கூர்ஜிக்கு எல்லாம் நிவேதனம் எல்லாம் பண்ணுவோம், அவ்வளவுதான். அவன் சாப்பிட்றதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஏன்னா எல்லா நிவேதனங்களும் அப்படியே தான் திரும்பி நம்மகிட்ட வர்றது. அவன் சாப்பிடுவான், நான் நம்புறோம், அவ்வளவுதான் அப்படின்னு சில பேர் சொல்றான். சாது பாபா இதுக்கெல்லாம் விலையே கொடுக்கல. சில சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் அவரவர்களுடைய எண்ணங்களை நம்ம மேல திணிக்க பார்ப்பார்கள். இல்லாட்டி அவளுக்கு புரியாத விஷயங்களை ஒரு என்ன சொல்றது, அதை ஒரு பாடம் மாதிரி நமக்கு சொல்லுவார்கள். உங்க வாழ்க்கையில பல பேர் உங்களோட பேசுவார்கள். யார் பேசினாலுமே அவர்களுடைய எந்தெந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு தூரம் விலை கொடுக்க வேண்டும்ன்ற ஒரு தெளிவு நீங்க பழகிக்கணும். இதெல்லாம் ஒரு நாள் எல்லாம் வராது, பழக பழகத்தான் வரும். சந்தர்ப்பங்கள்ல நான் சொல்லுவேன், அனுஷா நிறைய பேர்கிட்ட, கோபத்துல யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். சில சந்தர்ப்பங்கள்ல அம்மா அப்பா கணவனோ மனைவியோ கோபத்தை தான் சொல்லுவா, நம்மளும் கோபத்தை தான் சொல்லுவோம். தானிக்கு டீடி சரி போயிருந்தின்னு சொல்லணும். அதுக்கு மேல அந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து இழுத்துட்டு போயிட்டு இருந்தேன், டைம் வேஸ்ட், வாழ்க்கை போர் வச்சிடும். சரி, வாழ்க்கை வாழணும், அவ்வளவுதான். இன்னைக்கு சேப்பு புடவை நல்லா இருக்குன்னு கணவன் சொல்லுவான், நாளைக்கு இதெல்லாம் ஒரு புடவையா கன்றாவியா வேலைக்காரி மாதிரி இருக்குன்னுவான். அப்ப அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, அன்னைக்கு மேபி நம்ம அங்கா இருந்திருப்போம், இல்லாட்டி அவனுக்கு நம்ம மேல காதல் இருந்திருக்கும், ஓகேன்னு சொல்லியிருப்பான். இன்னைக்கு ஏதோ கடுப்புல இருப்பான், இல்லாட்டி இந்த புடவையை பார்த்து நமக்கு மட்டமா இருக்கு ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு ஏதோ வேற ஏதோ ஒரு கடுப்புல இருக்கலாம் நம்ம மேல. மனைவி சமையல்ல மன்மதராசான்னு கொஞ்சுவா, சமையல நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்பா. இதுல எது உண்மை அலசி ஆராய்ச்சி பார்த்து ஏதோ ஒரு உண்மையை எடுத்துக்கோங்க. இல்லாட்டி பாதி உண்மை இருக்கும் எல்லாத்துலையும், இல்லாட்டி 10% உண்மை இருக்கும். அதாவது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எவ்வளவு வேணா என்ன வேணா சொல்லட்டும், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கோ. புரியுறதா? இப்ப வேதமே அவ்வளவு பெருசா, அது எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கிறேன். பாகவதம், ராமாயணம் எல்லாம் நிறைய இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. இது உங்க அழகான வாழ்க்கை. 12 மணி நேரம் வெயில் உண்டு இப்ப இருக்கிற நிலைமையில. அது எவ்வளவு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் நீங்க தான் முடிவு பண்ண முடியும். சூரியன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது, ரைட்டா? வாழ்க்கைய உணர்ந்து புரிந்து அனுபவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இது எவ்வளவுதான், இது இப்படியே தான் போயிட்டு இருக்கும். நீங்க எல்லாம் கம்ப்ளீட் லேர்ன்டு அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் கற்றுக்கொண்டே இருப்பேன். நிறைய பேர் நான் பார்ப்பேன், இந்த வீடு கட்டும்போதெல்லாம் இதுதான் பெஸ்ட் அப்படின்னுவா. கொஞ்ச நாள் கழிச்சு அவளை தண்டத்துக்கு இதை போட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவா. அவ்வளோதான். இப்போ பார்த்தாலும் நிறைய இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா ட்ரெண்டிங்னு ஒன்று சொல்லுவா. பார்த்தா சிலதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெண்டிங் இப்போ திருப்பி ட்ரெண்டிங்கா, 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வான்னு சொன்னதெல்லாம் இப்போ திருப்பி ட்ரெண்டிங்கில் வருது நான் பார்த்த வரைக்கும். அவ்வளோதானே. இந்த ஆம்பளை பசங்கள்லாம் சரி பெரிய முடி வளர்த்துப்பா, பெரிய தாடி மீசை வைப்பா, அதுக்கப்புறம் தாடி மீசையே இல்லாமல் இருப்பா, அப்புறம் சின்ன முடியா வச்சுப்பா, நேவி கட் சொல்லுவா. லேடிஸ் பார்க்கலாம். அப்புறம் மைல்டு கலர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தா காடி அடிக்க கலர்ஸ் போடுவா. எல்லாம் அப்படிதான். ஸோ ட்ரெண்டிங்கிறது ஏதோ ஒன்று அந்த சமயத்தில் அப்படி போகும். அதனால இது உங்க மனசுல உங்களுக்கு எவ்வளவு விஷயத்துக்கு விலை கொடுக்கணும், அந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் நீங்க ஈடுபடணும் அப்படின்றத நீங்க தெளிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகின்றதுனா நிம்மதி. இல்லாட்டி ஒவ்வொருத்தர் சொல்லும்போது பக்கு 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 திடீர் திடீர் அடிக்கும், திடீர் திடீர் அப்படி சொல்றாரு, அப்படியோ நான் ஏமாந்து போயிட்டு நான் ஒழுங்கா பண்ணலையா. உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க, சரி தப்பா எடுத்து திருத்திக்கோங்க.
அதனால ஒன்றும் லைஃப் நஷ்டம்லாம் இல்லை. புரியுறதா? இந்த சாது பாபா இவ யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறார். அப்ப பிஹாரி சாப்பிடுறான் அப்படின்னு பார்த்தா உள்ளே இருந்து ஒரு பூஜை பண்றார் கோஸ்வாமி பூஜாரி. இவன் ஓடி இருந்தார். பிஹாரி சாப்பிட்றானா? டாக்கூர்ஜி சாப்பிட்றானா? ஆமா, எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது, நான் சொல்றேன். நேரடியா பார்க்கல, ஆனா அவன் சாப்பிடுறான்ற ஒரு ஒரு தெளிவு எனக்கு அவன் கொடுத்தான். என்ன அப்படி சொல்லுங்க. ஒரு சொன்னா, நான் இங்கே தானே பூஜாரியா இருக்கேன், காத்தால இருந்து இப்படி ஓடிண்டே இருப்போம், மாலை மாத்திட்டே இருப்போம், அவனுக்கு ட்ரெஸ் மாத்திட்டே இருப்போம், நிவேதனம் பண்ணிட்டே இருப்பான். சமயத்துல ஒரு மெக்கானிக்கா நான் ஏதோ ஒரு மனசுல ஒரு ஈடுபாடுலாம் இல்லாமல் ஏதோ மாலையை மாற்றுவேன், ஏதோ பூஜை பண்ணுவேன், ஏதோ ஆரத்தி காட்டுவேன். மனிதர்கள் தானே எல்லாருமே. சரி, இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். நமக்கும் சில சந்தர்ப்பங்கள்ல பூஜையில பெரிய ஸ்ரத்தையோ ஒரு நம்பிக்கையோ எதுவும் இருக்காது, ஆனாலும் பண்ணுவோம். சொல்ற நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவ மாலை ஸ்வீட்டுமா கொண்டு வந்து குமிச்சு வச்சிருக்கா. சரி, எல்லாத்தையும் கொடுத்துட்டு பக்தாவுடைய பக்தி. சரி, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அவர் சொல்றார் அப்படியே அந்த பூஜாரி. அதுக்குள்ள மத்தியான சமயமாச்சு, பகவானுக்கு போக் நிவேதனம் பண்ணணும். உடனே கொஞ்ச நேரம் நடையெல்லாம் அடைச்சி அங்க இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணி லைனா நிவேதனம் எல்லாம் வச்சுட்டு, ஆமா என்னத்த செலவு, எவ்வளவு செலவு. நம்ம தான் டெய்லி நிவேதனம் பண்றோம், எல்லாத்துக்கும் ஒரு துளசி தளம் போடுறோம், ஒரு மந்திரம் சொல்றோம். சரி, ரைட். ஆனா மக்களுக்கு ஒரு சமாதானம், ஒரு சாந்தி இருக்கு அப்படின்னு ஒரு மனசுல ஒரு போராட்டம் அவருக்குள்ள. சில சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி என்ன குவியல்கள் இருக்கும், ஆனா நல்லது. அது ஒரு குழம்பி ஒரு தெளிவு கொடுக்கும். அப்ப ஜோரா இந்த பூஜாரி சொன்னார், எல்லாம் வச்சுட்டு நான் வெளியில வந்து கதவெல்லாம் சாத்திட்டு வந்து உக்காந்து மற்றவாளோட பேசிட்டு இருந்தேன். அது கொஞ்ச நேரம் சுவாமிக்கு அந்த போக நிவேதன சமயத்துல எல்லாம் வச்சுட்டு அதுக்கு பூஜா முறைகள்லாம் சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வந்துடுவா. வெளியில யாருமே உள்ள இருக்க மாட்டா. சில விதமான நிவேதன முறைகள்ல இது ஒண்ணு. அப்ப நான் அதுக்குள்ள பேசல, மறந்தே போயிட்டேன். இந்த மற்றவாளோட பேச கொஞ்ச நேரம் ஆச்சு. சரி, போய் கதவை தட்டலான்னு திறந்து உள்ள போனேன். அப்ப சரி, எல்லாம் எடுத்து வைப்போம், எல்லாம் பக்தாளுக்கெல்லாம் கொடுத்துருவோம் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம். அப்ப பார்த்தா ஒரே ஒரு லட்டு, பேசின் லட்டுன்னு சொல்லுவா, குட்டி குட்டியா இருக்கும். கண்டுபிடிங்க, பேசின் லட்டு. நம்ம மாலாடு, அதான் பேசின் லட்டு பாக்கிய பிகாரிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பேசின் லட்டுல மட்டும் என்னமோ அப்படி லேசா அந்த இடத்துல அப்படி சுரண்டினா மேல இது என்னடா அது, இந்த லட்டுவை போய் யாரு இங்க சுரண்ட போறா, ஏதானும் எலியெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேற யாரும் வரல, உள்ள பூனை எதுவும் கிடையாது, கரப்பாம்பூச்சிலாம் கிடையாது, கிளீனா வச்சிருக்கும். அதிசயமா இருக்கு. சரி, அந்த இவர்கிட்ட சொல்லணும், அந்த கிச்சன்ல மடப்பள்ளியில வேலை பண்ணக்கூடியவர்கிட்ட இந்த மாதிரி பார்த்து கொண்டு வரும்போது அது மேலெல்லாம் அப்படி கை விரலாம் படுறது. ஒரு விரல் நம்ம விரல தானே பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தேன், என் விரலும் படலை. சரி, எடுப்போம். எடுத்து அப்படி தாக்கூர்ஜியை பார்த்தேன்.
நீ ஏதோ சாப்பிட்றேன்னு நாங்களும் கொண்டு வந்து வைக்கிறோம், நீ சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு நான் கேட்ட பொழுது அவனுடைய உதட பார்த்தேன். என்னமோ இருக்கேன், என்னடா அது தாகூர்ஜிக்கு ஒழுங்கா தொடச்சி அலங்காரம்லாம் நான் பண்ணலையோ. பக்கத்தில் போய் பார்த்தேன். அப்போ அவனுடைய உதட்டு பக்கத்தில் 2 பல்லு மாதிரி லேசா, ராதாரமணனுக்கு நான் ஃபோட்டோ போடும்போது அந்த மாதிரி பார்த்தா அந்த இடத்துல இந்த பேசின் லட்டு எனக்கு எப்படி சொல்லுவோம், பேசின் லட்டு எந்த இடத்துல சுரண்டி இருக்கோ அதே அந்த அங்க சுரண்டின அந்த பேசின் லட்டு தாக்கூர்ஜி அவனுடைய வாயில அந்த இடத்துல இருந்து. உடனே எனக்கு கண்கள்ல கண்ணீர். ஏ தாக்கூர்ஜி, என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டியா நீ? நீ சத்தியமா சாப்பிடுறாய்? ஆஹா சந்தோஷம் பிஹாரி, எனக்கு இப்படி கிருபா பண்ணிட்டியே, அப்ப இன்னும் நான் ஸ்ரத்தையோட பண்ணுவேன். ஜோர் ஜோர் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இதுதான் எனக்கு ஒரு நாள் நடந்தது. நேரடியா நான் பார்க்கல, ஆனால் இந்த மாதிரி லட்டுல அடையாளமும் இதுவும் நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த கோஸ்வாமி பூஜாரி சொன்னார். இந்த ராமானுஜ ரங்கராஜனுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்துடைய பாத்திரத்தை எடுத்துட்டு வருவாங்க. நிவேதனம் பண்ணிட்டு இப்போ திறந்து காட்ட சொல்வாராம். ஒவ்வொரு நாளும் காட்ட சொல்வார். அப்போ ஒரு நாள் அந்த அர்ச்சகர்கிட்ட, என்ன சுவாமி நாங்கள் ஏதானும் திருடிடுறோம் எடுத்துருவோம்னு பார்க்குறேளா? ராமானுஜர் சொன்னாராம், அதெல்லாம் இல்லை, இந்த இன்னைக்காவது ஒரு நாள் ரங்கராஜன் இதுல கைகளை விட்டு விரலால் இதை எடுத்து அப்படி சாப்பிட்டுருக்கானா அவனுடைய விரல் அடையாளமே தானும் தெரியறதா அந்த அக்கார் அடிச்சில்லேன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை, உங்களை தப்பா நினைக்கலைன்னு சொன்னாராம். அந்த மாதிரி மகாத்மாக்கள் எல்லாருக்குமே அந்த அனுபவம் விதவிதமா தேடுறா. அப்ப இந்த கோஸ்வாமி சொன்னவொடனே இந்த சாது பாபாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவர் இந்த கோஸ்வாமி காலை பிடிச்சு ஓன்னு அழிச்சாராம். சந்தோஷம் சந்தோஷம். அப்ப என் சக்கா சாப்பிட்றான். அவருக்கு வந்து சக்கா பாவம் பாங்கே பிகாரி கிட்ட. அப்ப என் சக்கா சாப்பிட்றான். ஜோர் 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 அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடு வெளில ஓடிக்க. அதுக்குள்ள கோவிலுடைய அந்த நேரமாயிடுத்து, போக் நிவேதன சமயமாயிடுத்து. வெளில போனவர் ஒரு பாத்திரம் நிறைய ஏதோ ஸ்வீட்ஸை வாங்கிட்டு வந்தார். ஏ தாக்கூர்ஜி வா வா சாப்பிடு 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 அப்படின்ற. அப்பதான் போக் சமயம். கதவெல்லாம் அடைக்கிறா. சுவாமி உள்ளுக்குள்ள இருக்கார். நிவேதனத்துக்கு ஏற்பாடு பண்ண மற்றவாள் கூட்டமா அங்க நிக்கிறா. ஒரே பயங்கர கூட்டம். ஒரு ஓரத்தில் உட்காந்து, தாக்கூர்ஜி வா 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 சாப்பிடு, உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் உன் ஃப்ரெண்டு தானே, நீ வா என் வந்து சாப்பிட அப்படின்னு சொல்லி இவர் கத்திண்டே இருந்தார். மற்ற வளவர பைத்தியம் நினைச்சிட்டார். அவருக்கு அதெல்லாம் விலையே இல்லை. அவர் பாடு சொல்லிட்டே இருந்த பயங்கர கூட்டம். அப்ப கூட போய் ஒரு பாடு ஓரத்தை உட்காந்து திடீர்னு ஒரு பையன் வந்தான் அங்கிருந்து. ஏ பாபா ரொம்ப பசிக்கிறது தானே தாயே ஒன்னே சொன்னாவே, குழந்தை இது உனக்கு இல்லடா குழந்தை, உள்ள இருக்க தாக்கூர்ஜிக்கு, யாருக்கும் தரமாட்டேன், அவன் வந்து சாப்பிடணும், அவன் சாப்பிடுவான்னு கோஸ்வாமி சொல்லிட்டார். நான் அவன் சாப்பிட்றப்ப அவனுக்காக வச்சிருக்கேன், தப்பா எடுத்துக்காத, நான் உனக்கு அப்புறம் வேணா தரேன், அப்புறம் வேணா வாங்கிட்டு இது தரமாட்டேன். என்ன பாபா எனக்கு தா பாபா. டே நீ என்னடா பாங்கிய பிகாரியாடா போடா. உடனே அந்த பையன் சொன்னான், நான் பாங்கிய பிகாரி தான் அப்படின்னு. நீ பாங்கிய பிகாரியா இந்தா அப்படின்னு கொடுத்துட்ட. இந்த வந்த பிள்ளை அழகாக வாங்கி வாங்கி நல்லா சாப்பிட்டது. அதுக்கு நடுவில் அங்க அவளுக்கு அந்த போக் உள்ள வச்சுட்டு கதவை சாத்திட்டா. கொஞ்ச நேரம் ஆயிடுது, கதவை திறக்கணும். ரொம்ப நேரமா பூஜாரி எல்லாம் கதவை திறக்க பார்க்கிறா. அந்த கர்ப்பகிரக கதவை சைடு கதவா போவா, திறக்கவே முடியல அவளுக்கு. யாரோ உள்ளுக்குள்ளேருந்து தாழ்பால் போட்டா போல இருந்தது.
என்னடா இது அப்படின்றதுக்குள்ள அவாவா சரி என்னடாவே தாக்கூர்ஜி கதவை என்னாச்சு ஒன்றும் புரியல அவரே கிடக்கிறதுன்னு சத்தவங்க எல்லாரும் கதவை சரி உடைக்கலாம் அப்படின்றதுக்குள்ள உடனே இந்த பயசனம் எனக்கு நேரம் ஆயிடுது நான் போறேன் என்ன ஓடி நட எங்கடா போறேன் அப்படின்னா ஓடி போயிட்டு மறைஞ்சுட்டான். கொஞ்ச நேரம் ஆச்சு அவருக்கு அந்த சுயத்துக்கு வரத்துக்கு அந்த திரும்பி சாதாரண நிலைமைக்கு அந்த பார்த்தா ஒரே என்ன சின்ன சில வந்து கோவில் கதவை திறக்க முடியல அந்த கர்ப்பகிரக கதவை திறக்க முடியலன்னு ஒரு கண்கள்ல கண்ணீர் வழியா அங்க போய் அந்த ஒரு கோஸ்வாமி கிட்ட சொன்னாராம், இப்ப கதவை திறங்கோ. என்னய்யா அவனான கதான பண்றோம் இல்ல நான் சொல்றேன் இப்ப கதவை திறங்கோ. இப்ப கூட நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். ஐயா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கோ, பாக்கிய பிகாரி இவ்வளவு நேரம் என் மடியில உட்கார்ந்து லட்டு சாப்பிட்டான். இப்பதான் நீங்க கதவை உடைக்க முயற்சி பண்ணணும் விடுவோம் ஓடினான். இப்ப போங்க திறப்பான் அப்படின்னு சொன்ன உடனே தரல, சாதாரணமா கதவை திறந்தது. ஓன்னு எழுத இருந்த சாது பாபா, நீ பிரசாதம் எடுத்துக்கிறாய் எனக்கு நிரூபணம் பண்ணிட்டியேன்னு அழுத. மற்றவாளுக்கெல்லாம் புரியல, இவர் சொன்னார். ஆனா அந்த கோஸ்வாமி மற்றவா சில பேருக்கெல்லாம் வாஸ்தவம் தான். இவருக்கு பாங்கே பிஹாரிலால் அனுபவத்தை கொடுத்துட்டான். நிஜமாவே நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க, நாம ஜபம் பண்ணுங்க, நீங்க பாட்டுக்கு உங்க ரொட்டீன் பண்ணுங்க, பக்தி பண்ணுங்க, நிவேதனம் எல்லாம் பண்ணுங்க. ஒரு நாள் புரியும். புரியறதோ இல்லையோ அவ்வளவு நாள் வாழ்ந்து செய்ய ஏமாறல. நீங்க சமயத்தை தோணி போய் நம்மளை ஏமாந்துட்டாங்களோ ஏமாந்துட்டோமோ, அதெல்லாம் ஏமாறலாம் இல்லை. மனசு அப்படிலாம் ஏமாத்தும், சுவாமி ஏமாற்ற மாட்டார். மனசு ஏமாற்றும், சுவாமி ஏமாற்ற மாட்டார். கிருஷ்ணன் எப்படி ஏமாத்துவான்? தீராத விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு காட்டுவான், ஏமாத்தவே மாட்டான். உங்களோட விளையாடுறத விட்டு வேற யாரோட விளையாட போறான்? உங்க கூட இல்லாத உரிமை வேற யார்கிட்ட அவனுக்கு இருக்கு? அதனால ஆனந்தமா நீங்க ஒரு பேசின் லட்டு பண்ணி தரலாம். அதுவும் இன்னைக்கு பீஷ்மாஷ்டமி சகஸ்ரநாம தினம், கண்ணனே கேட்ட நாள். நீங்களும் அழகாக கேளுங்கோ, ஆனந்தமாக கண்ணனை அனுபவிங்கோ. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो बांके बिहारी लाल की जय, जय बोलो स्वामी हरिदास जी महाराज की जय. राधे कृष्ण.